அண்மை செய்தி, சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தினால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றத்தில் சிறைத்துறை டிஜிபி உறுதியளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி சுஜாதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறை வார்டன்கள் மற்றும் காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் குறித்து சிபிசிஐடி மற்றும் உளவுத்துறை உதவியுடன் விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் உள்துறை செயலாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் காவலர்களை வீட்டு வேலைக்கோ அல்லது தனிப்பட்ட வேலைக்கோ பயன்படுத்தும் அதிகாரிகள் குறித்து விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கு உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஆர்டர்லி முறையை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்படும் சிறை காவலர்களை உடனடியாக சிறை பணிக்கு மாற்றவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவதில்லை என அனைத்து அதிகாரிகளும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என சிறைத்துறை டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று சிறைத்துறை டிஜிபி தெரிவித்துள்ளதோடு சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைத்துறை டிஜிபி உறுதி அளித்துள்ளதாக கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.